உங்களோட தோள்பட்டை ஆரோக்கியமா இருக்கா? உங்க ஷோல்டர் ஜாயிண்ட் ஆரோக்கியமா இருக்கா? அப்படின்றத இப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 3 சிம்பிளான டெஸ்ட் சொல்லப் போறேன். நீங்க வீட்ல நின்னபடியே, எழுந்து நின்னபடியே நீங்க செக் பண்ணலாம். அதுக்கு முதல் டெஸ்ட் 2 கைய நேரா நீட்டிக்கணும். இந்த முழங்கை மடங்காம நேரா பிடிச்சிட்டு, நேரா மேல தூக்குங்க. இது என்னப்பா டெஸ்ட் ஈஸியா நான் தூக்கிருவேனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க தூக்கும்போது உங்க கை உங்க காது வரைக்கும் போகணும். அட்லீஸ்ட். இல்ல காதுக்கு பின்னாடி போச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை காது வரைக்கும் போகல, இவ்வளவு தூரம் தான் போகுது, இல்ல இவ்வளவு தூரம் தான் என்னால தூக்க முடியுது அப்படின்னா, உங்களோட ஷோல்டரோட ஃபிளெக்ஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஷோல்டர் ஈஸியா மூவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். செகண்ட் டெஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா 2 கையையும் சைட்ல தூக்கணும். இந்த 2 கையும் நீங்க இப்படி தூக்கும் போது இதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் இப்படி தூக்கி இருக்கேன் இல்லைங்களா? சோ நெஞ்சு முன்னாடி இருக்கணும், கை நெஞ்சுக்கு பின்னாடி இருக்கணும், இந்த ரேஞ்சு. இதுவே ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கை இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நெஞ்சில டைட்னஸ் இருக்கு, செஸ்ட் மசில் டைட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஷோல்டர் ஃப்ரீயா மூவ் ஆக விடாது. இது கூன் போடுறது, ரவுண்டட் ஷோல்டர்னு மத்த பிரச்சனைகளையும் கிளப்பி விட்டுரும். ஒண்ணு. அதுக்கு அடுத்து கடைசி டெஸ்ட் கையை முதுக டச் பண்ணணும். உங்களால உங்க முதுக இப்படி இந்த ஆப்போசிட் இந்த ரெக்கை எலும்ப உங்களால தொட முடிஞ்சதுன்னா உங்க கை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்படி தொட முடியல அப்படின்னா உங்களோட ஷோல்டர் ஈஸியா மூவ் ஆகல அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பா லேடிஸ்க்கு இந்த தோள்பட்ட வலி பிரச்சனை வந்தது அப்படின்னா தலையை வந்து டச் பண்ண முடியாது. ஈஸியா தலை பின்றதோ இல்ல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை போடுறது, சட்டை போடுறதா இருக்கட்டும், மற்ற இன்னர் வேர்ஸை வேர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளால ஈஸியா பண்ண முடியாது. கை அது மாதிரி முதுகுக்கு போகலைன்னா முதுகை தேய்ச்சி குளிக்க முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ஷோல்டரை மையப்படுத்தி இருக்கு. உங்களால அப்படி தூக்க முடியலன்னா அதை தூக்குறத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் நம்ம செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி நார்மலா நம்ம ஷோல்டர் லெவல்ல இப்படி பிடிச்சிக்கோங்க. 2 ஸ்டிக்கையும் பிடிச்சிட்டு 10 முறை உங்க தோள்பட்டை அளவுக்கு தூக்குனா போதும். 10 முறை தோள்பட்டை அளவுக்கு தூக்கி தூக்கி இறக்குங்க. அது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே மேல இதுல இருந்து இதுக்கு மேல மேல எவ்வளவு தூரம் உங்களால தூக்க முடியுமோ 10 முறை தூக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 முறை இந்த அளவுக்கு தூக்குங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வேலை வலிச்சது அப்படின்னா அதுக்கு மேல இவ்வளவு தூரம் தான் தூக்க முடியுது வலி இல்லாம அப்படின்னா இவ்வளவு தூரம் தூக்குங்க. கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டு நம்ம முழுசா ரீச் பண்ணலாம். வலி இல்லாம எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மாதிரி 10 முறை. இது 10 முறை. தலைக்கு மேல தூக்குறது 10 முறை. ஃபுல் ரேஞ்சுக்கு 10 டைம்ஸ். ஓகே. அடுத்த எக்ஸசைஸ் அப்படியே இதுலயே லாங்கா பிடிச்சுக்கோங்க. லாங்கா பிடிச்சிட்டு நான் தூக்குற அளவுக்கு தான் நீங்க தூக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வலி இல்லாம எவ்வளவு உயரம் தூக்க முடியுமோ தூக்கலாம். ஸோ முழுசா என்ன மாதிரி பின்னாடி கொண்டு போக முடிஞ்சா பின்னாடி கொண்டு போங்க. இதுல வந்து தலையை குனியக்கூடாது, தலை இப்படி குனிஞ்சிக்க கூடாது, தலை நேரா இருக்கணும், நெஞ்சு ஓப்பன் ஆகி இருக்கணும், மார்பகங்களை நல்லா விரிச்சு ஸ்ட்ரைட்டா மேல தூக்குனீங்க அப்படின்னா தான் இந்த எக்ஸசைஸ் வந்து முழுமை அடையும். இந்த மாதிரி நல்லா மேல தூக்கி தூக்கி ஒரு சிலருக்கு பின்னாடி போகாது. ஒரு வயசுக்கு மேல வந்து நம்மளால இந்த மாதிரி முழுசா தூக்க முடியாது, இல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லைனாலும் தூக்க முடியாது. அதனால இவ்வளவு தூரம் தூக்க முடிஞ்சா சூப்பர், இவ்வளவு தூரம் தூக்க முடிஞ்சா அதுவும் நல்லதுதான். உங்களால எவ்வளவு ஹைட் மேல தூக்க முடியுதோ அவ்வளவு தூரம் இது மாதிரி லாங்கா பிடிச்சி, அதாவது இந்த தூரம் அதிகமா பிடிச்சி தூக்கணும். இது 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ் உங்களோட 2 கையையும் நேரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எவ்வளவு விரிக்க முடியுமோ நல்லா விரிக்கணும், திருப்ப சேர்க்கணும், திருப்ப விரிக்கணும், சேர்க்கணும். இது வந்து ஷோல்டரோட அளவு. உங்க ஷோல்டர் இங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த ஹைட்டுக்கு உங்க கையை தூக்குனீங்கன்னா போதும். தூக்கிட்டு நல்லா ஓப்பன் பண்ணணும், திரும்ப சேர்க்கணும், ஓப்பன் பண்ணணும், சேர்க்கணும், ஓப்பன் பண்ணணும், சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 முறை பண்ணீங்கனாலே போதும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் இதே ஸ்டிக்ல தாங்க பண்ண போறோம். ஸ்டிக்கை பின்னாடி வச்சுக்கணும், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். உங்க உள்ளங்கை வந்து நேரா பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. இதுலயும் தலையை குனிஞ்சு முதுகு குனிஞ்சிட்டு இப்படி தூக்குவாங்க ஒரு சிலர். அப்படியெல்லாம் தூக்கக்கூடாது. நேரா நிமிர்ந்து நின்று ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு கையை மட்டும் பின்னாடி கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி வேற எதுவுமே அசையக்கூடாது. உங்க கை மட்டும் தான் பின்னாடி போயிட்டு வரணும். ஸோ இப்படி பண்றதன் மூலியமாவும் உங்களோட செஸ்ட் மசில்ஸ் ஃப்ரீ ஆகும், ஷோல்டர் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் இதே மாதிரி தாங்க. ஷோல்டர் நேரா மேல கையை தூக்கிட்டு சைட்ல கையையும் இழுக்கணும், நீங்களும் லைட்டா பெண்ட் ஆகணும். 1. அதே மாதிரி இந்த சைடு 1 2 2 3 3. உங்களால எவ்வளவு பெண்ட் ஆக முடியுமோ அவ்வளவு பெண்ட் ஆனா போதும் நீங்க. ஸோ
இந்த மாதிரி ஒரு 10 முறை. உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா 15 முறை கூட பண்ணலாம். பட் 10 முறை நீங்க பண்ணீங்கனாலே போதும். வலி இல்லைனா மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கையை வந்து எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. எல் ஷேப்ல 2 கையுமே எல் ஷேப்ல வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம தலைக்கு மேல கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். கொண்டு போயிட்டு கொண்டு வரணும். இந்த கை வந்து மூவ் ஆகக்கூடாது. எல்போ வந்து ஒரு சிலர் இப்படி தூக்குவீங்க. அப்படிலாம் தூக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு எல் ஷேப்ல வச்சுட்டு ஜஸ்ட் மேல கொண்டு போகணும், கொண்டு வரணும். கொண்டு போகணும், கொண்டு வரணும். கொண்டு போகணும், கொண்டு வரணும். கொண்டு போகணும், கொண்டு வரணும். போகணும், கொண்டு வரணும். கீழேயும் மேலேயும் இப்படி இப்படி தூக்குறது கிடையாது இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நேரா பார்க்கணும். நேரா இப்படி கையை ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டு கொண்டு வந்தீங்கனாலே போதும். நம்ம ரிஸ்ட் ஆடக்கூடாது. ரிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ்டா வச்சுட்டு மேலே கொண்டு போயிட்டு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு செவர்ல 2 கையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களால எவ்வளவு குனிய முடியுமோ குனிஞ்சு கீழே ப்ரெஸ் பண்ணுங்க உங்க உடம்ப. கை வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். முழங்கை மடங்கக்கூடாது. ஸோ கையை நேரா வச்சுட்டு நீங்க மட்டும் குனிஞ்சிட்டு திருப்ப நார்மல். திருப்ப நல்லா கீழே தொங்க விடுங்க உடம்ப. திருப்ப நார்மல். திருப்ப ஃபுல்லா தொங்க விடுங்க. திருப்ப நார்மல். திருப்ப தொங்க விடுங்க. திருப்ப நார்மலா வாங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களோட ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு சாவி கொத்தை உங்க கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கையில கொடுங்க, இன்னொரு கையில வாங்குங்க. இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுங்க. இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுங்க. அதுக்கடுத்து அப்படியே சேஞ்சு இந்த கையில கொடுத்து பின்னாடி வாங்குங்க. இதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்க எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்க வேண்டியதுதான். திருப்ப வாங்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்றதன் மூலயமாவுமே உங்களோட ஷோல்டரோட இன்டர்னல் ரொட்டேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி பேக் பெயின், நெக் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கு, அதுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.